ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. அம்மனுடைய மூலமந்திரங்கள் நீங்கள் பார்த்துக்கிறது மேல்மலையினூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய உற்சவர் சன்னதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உற்சவர் அம்மா, இந்த அம்மா தான் இந்த 13 நாளும் ஒரு வாகனத்தில் வந்திருப்பாங்க, வீதி உலா வந்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. மாசி தேர் திருவிழாவில் இந்த மாசி தேர் திருவிழா சிறப்புமிக்க திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் 13 நாளும் கலந்துக்கிட்டாங்க. விசேஷமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் பங்குனி அமாவாசை. இந்த பங்குனி அமாவாசையில் சிறப்புமிக்க அமாவாசை. ஏன்னா மாசி பண்ணோன்னே பங்குனி தமிழ் மாதத்தில் கடைசி மாதம். அதனால் அந்த பித்தர்களுக்காக செய்ய வேண்டிய நம்ம நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா அந்த கடைசி தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாக இருக்கிறதால அந்த பங்குனி மாதமும் புரட்டாசி அமாவாசைக்கு இணையான அமாவாசைன்னு சொல்கிறாங்க. மாவுடி அமாவாசைன்னு சொல்லுவோம். புரட்டாசி அம்மையை அப்போ தான் பித்தர்களுக்காக நிறைய நம்ம கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயும் அந்த மாதிரி மாதமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பங்குனி அமாவாசை தான் கடைசி மாதத்தில் தமிழ் மாதத்தில் கடைசி மாதம். அதனால் நம்ம பித்ருக்களுக்காக செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன். இன்றைக்கி பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா பித்ருக்கள் யாருமே சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாததால் அவங்க கோபத்துக்கு ஆளாக இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு சரியான முறையில் வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய குறைகள் இருக்குது. அந்த வழிபாட்டுகள் குறைகள் இருக்கிறதால பார்த்திங்கன்னா வீட்டில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் குலதெய்வ அருளும் இல்லை. ரெண்டாவது மூதாதர்களும் சாமியாக இருக்கிறவங்க சாமியாகவும் இல்லை. இன்றைக்கி வீட்டில் கஷ்டங்கள், பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கெட்ட சக்தியான நடமாட்டம் இருக்கிறது. தடை, தாமதம், எந்தவித பிரச்சனையும் இருந்துகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நானும் 4 வருஷமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன். எங்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இது ரெண்டுமே அருள் இல்லை. அதுக்கப்புறம் தான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே. யார் தெய்வத்தை அதிகமாக நம்ம வணங்குறோமோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது. நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இந்த கஷ்டங்கள், பிரச்சனை யாரும் பார்த்திங்கன்னா தெய்வத்தை யாருமே போகலை, சாமியை சரியான முறையில் அவங்களுக்கு கும்பிடல, அவங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் நம்ம செய்யலை, விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் உருவாக்குனா தான் அந்த இடத்துக்கு வருவீங்க. இல்லைனா நல்லது கெட்டது நடந்தால் தான் அந்த இடத்துக்கு வருவீங்க. இல்லைனா வரமாட்டீங்க. நல்லதே நடந்தால் நம்ம திரும்பி பார்க்குறதில்ல, கெட்டது நடக்கும்போது தான் நம்ம திரும்பி பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணமா அப்படின்றதுக்காக வரும். அந்த மாதிரி தான் இந்த கோயில் என்னென்னா நம்ம நல்லது நிகழ்ச்சி நடந்தாலும் அம்மாக்கிட்ட சந்தோஷமாக ஆட்டமாட்டத்தோடு சொல்லிட்டு போகணும். அதேமாதிரி கெட்டது நடந்தாலும் அம்மா இதுமாரி நான் வந்துட்டுருக்கேம்மா, எனக்கு கெட்டதாக நடந்துகிட்ருக்கு, அந்த நல்ல விஷயம் எனக்கு மாற்றி கொடு, வீட்டில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொந்தரவாக வந்துட்டுருக்கு, அந்த தொந்தரவுலேருந்து விலகி கொடுன்னு சொல்கிறது தான் அந்த அமாவாசைக்கு வர்றது. இது சுடுகாட்டு கோயில், காளி கோயில், அம்மன் கோயில், மேல்மலையூர் அங்காளம்மன் பரமேஸ்வரர் பார்த்திங்கன்னா முதல் சக்தி பீடத்தில் 51 சக்தி பீடத்தில் முதல் சக்தி பீடமாக வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த இடத்துல போகும்போது சால்வ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பிணம் எரிக்கிற ஒரு இது தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடியே பிணம் எரிக்கிறோம் பாருங்கள். இது எந்த கோயிலையும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டேங்க. இப்போ இதுதான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இங்கே செய்கிறதே சுற்றி போகிறதுல எல்லாமே இந்த இடத்துல தான் சுற்றி போடுவாங்க. அந்த கோயிலில் போயிட்டு வரதுக்கு முன்னாடி கோயிலில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாலும் இங்கே கடைசியாக போகும்போது நம்மளுடைய கஷ்டத்துக்காகவே எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், குமுட்டிக்காய், ஊமத்தங்காய், கோழி இது எல்லாமே செட்டாக கொடுக்குறோம். செட்டாக கொடுத்துட்டு நீங்கள் காவு கொடுத்துட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்திருக்கிறோம் அமாவாசைக்காக அம்மா வண்டி வணங்கிட்டு இருக்கோம். சரி நம்ம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம், இந்த ஒரு பரிகாரமும் சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு இந்த காவு கொடுக்குற பழக்கம் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி பிணம் எரிக்கிறதே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், எந்த கோயிலையும் இந்த மாதிரி பிணம் எரிச்சா பக்கத்தில் நிற்பாங்களா பாருங்கள். பக்கத்திலே கோயில் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்திலே எல்லாருமே சாமி தரிசனம் பார்க்குறாங்க. பிணமும் எரிக்கிறது இன்றைக்கி எப்பயுமே இங்கே தான் ஆதி காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலே சுடுகாட்டு எல்லையில் தான் இருக்குது. இங்கே தான் உட்கார வச்சு நாங்கள் சக்கரம் போடுறது, உட்கார வச்சு கழிப்பு எடுக்கிறது எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா அந்த சுடுகாட்டு எல்லையில் பண்ணும்போது தான் அது தீர்வு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த இடத்துல பண்ணிக்கலாம் தீர்வு கிடைக்காது. அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பூஜைகள் பண்ணுவாங்க. இரவு நேர பூஜைகள் அதை தான் பார்த்து காமிச்சிட்ருக்கேன். இது இரவு நேரத்தில் ஒரு பூஜைகள் போட்டது, அதான் நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல தான் பிணம் எரிக்கிறதும் இந்த இடம் தான் சொல்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெட்ட சக்திகள் எல்லாமே விலகிடுது. பேய், பிசாசு, பில்லி, சூனி எல்லாத்துக்குமே கட்டுப்படுது. அதனால் பெரிய சாமியார்கள்லாம் சரி, பெங்களூராக இருக்கட்டும், பெங்களூர், சென்னை
எல்லா ஊர்லேருந்தும் சாமியார்லாம் வராங்க. இந்த சாமியார்லாம் வந்து இங்கே வந்து தான் அந்த கழிப்பு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கேயே அது ஓடாத கழிப்பு அந்த பேய் பிசாசானது இங்கே இடத்துக்கு வந்தால் ஓடிடும். இந்த எல்லை வந்து அம்மாவோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே இருக்குது. தீய சக்தியில் விரட்டக்கூடிய இடத்துல வந்து இந்த கோயில் இருந்துகிட்ருக்கு. அதனால் பல இடத்த பார்த்துட்டேங்க, நாங்களும் வந்து போகாத இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. அதுக்குண்டான பதிவு தான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த சுடுகாட்டு கோயிலுக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னா செஞ்சுருக்க மாட்டீங்க. பேய் பிசாசு ஓட்டியிருப்பீங்களே தவிர அவங்களுக்கு வந்து அம்மாவை இறக்கி அளவு போட்டிருக்க மாட்டாங்க. சரியான முறையில் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது எந்த நாள் விரதம் வைக்கணும், எத்தனை நாள் விரதம் வச்சு அவங்கள வர வைக்கணும். நாங்கள் பேய் ஓட்டினாவே 3 தடவை வர வைப்போம். அந்த மாதிரிலாம் தெரியாது. 11 நாள் விரதம் வைக்கிறது, மறுபடியும் திருப்பி அவங்கள வர வச்சு ஒரு மாதம் கழிச்சு வர வைக்கிறது. வர வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா, ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து தான் அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும் போது நிச்சயமாக எவ்வளோ அவங்கக்கிட்ட 4 பேயாக இருக்கட்டும், 5 பேயாக இருக்கட்டும், நாங்கள் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 22 பேர் ஒரே ஆளுக்கு பிடிச்சிருந்தது. அதை ஓட்டிட்டோம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா ஒரே செலவு தான். நீங்கள் செலவு பண்ணுறது ஒன்று தான். ஆனால் வந்து பரிகாரங்கள் பண்ணுறது நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன இருந்தாலும் அது தீர்வு கொடுக்குற இடத்துல நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் மற்ற இடத்துல அப்படி கிடையாது. பரிகாரத்துக்காக வாங்கிட்டு வாங்க, செய்வாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் மறுபடியும் பிடிச்சிக்கிட்டோமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலமான்னு இன்றைக்கி கையை கழுவி விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. சார் நானும் பல இடத்துல போயிட்டேன் சார், பேய் இருந்தது சார், பேயெல்லாம் ஓட்டினாங்க, ஒரு வாரம் 10 நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, மறுபடியும் பார்த்தா பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. அந்த பிரச்சனைக்கு விடுதலையே ஆகலை. பார்த்தோன்னா ஒரு சிலர் பிரச்சனை முத்தி போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார்ன்றாங்க. அது எப்படி முத்தி போயிடும்? இது என்ன காய்கறி வியாபாரமாக இது முத்தி போகிறதுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, பிரச்சனையாக இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து சரியான முறையில் ஓட்ட தெரியாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்காகவே ஆசைப்பட்டு இங்கேயும் ஒரு சிலர் செய்கிறாங்க. எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறவங்களாம் கழிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி அது தீர்வு கிடைக்கும்? பாருங்கள், இங்கேயே ஒரு ஆடு வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஆடு, கோழி, பன்னி வந்து முப்பூசி கேட்குறது இருக்குது. ஒரு பிரச்சனை ஓவராக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா உயிருக்கே அவங்களுக்கு கண்டமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக ஆடு, கோழி வந்து முப்பூசை போடுவோம். அந்த சக்கரத்தை விட உட்கார வச்சு அவங்களையும் செய்வோம். அதான் 2 சக்கரம் போட்டிருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையாக வரவங்களுக்கு அம்மாவே சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக வந்திருக்கிறாங்க, இந்த எல்லையில் வந்திருக்கிறான், இந்த எல்லையில் வரும்போது அவனுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடணும், அது உன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லா பொருளும் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். மூலிகையிலேருந்து எல்லாமே இருக்குது என்கிட்ட. வந்து இந்த மாதிரி யாரும் முறையாக செய்கிறது கிடையாது. ஏதோ கடமைக்காக செய்கிறாங்க. அந்த கடமைக்காக செய்யும் போது அது வந்து பலன் தராது. அதனால் முதல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு சேட்டை ஆடுது, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறான், பையன் பண்ணுறான், இல்லை பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு சில குறிப்புகள் தெரிஞ்சால் நேராக கூட்டின்னு வந்துடுங்க. ஏன்னா பல இடத்துல சுற்றிக்கிட்டு அங்கங்கே காசு செலவு பண்ணி வீண் விரயம் பண்ணாதீங்க. இங்கே நேரடியாக வாங்க, இங்கே உட்கார வச்சு நாங்கள் பம்பை உடுக்க வச்சு அம்மாக்கிட்ட கேட்குறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பம்பை உடுக்க வச்ச கூட பார்க்குறதில்ல, அப்படியே சும்மா வராங்க, சொல்கிறாங்க, சொன்னோன்னே இதுமாதிரி செய்வினை கோளாறுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது இங்கே எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறவங்க கூட கழிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி அது தீர்வு கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கேட்குறது வந்து எங்களை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் பார்த்து கேட்டு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த முடிவுகள், அதுக்கு தகுந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றது நாங்கள் சொல்ல முடியும். சாதாரணமாக எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறவங்களாம் போய் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க எப்படி செய்வாங்க? அதையே நம்பி ஒரு சிலர் செஞ்சிடறாங்க. ஏன்னா கையில் காசு இல்லைங்க, அதனால் இருக்கிறத கொடுத்து செஞ்சுட்டு போயிட்டேங்க அப்படின்றாங்க. அது போயிட்டு மறுபடியும் திருப்பியும் அவங்க வந்து பிரச்சனை ஆகி வீட்டில் வந்து பல குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. திருப்பி கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, முறையாக டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல 2 இடம் 4 இடம் பார்த்துட்டோம், அடிபட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காக என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. பம்போடுக்கு வச்சு அம்மாவை வர வச்சு அம்மாக்கிட்டேருந்து ஒரு சில பிரச்சனை, உங்கள் உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, அங்கே வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் நடந்துட்டுருக்குன்னு அம்மா மூலியமாக கேட்குறோம். அதை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பரிகாரம் சொல்கிறோம். முதல்ல நீங்கள் கேட்டுட்டு போகிறதுக்கு 2000 ரூபா தான் வாங்குகிறோம், பம்போடுக்கு வச்சு அம்மா வர வச்சு நேரடியாக பேசுகிறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து கெட்ட சக்தி இருக்குது, இதுமாதிரி பேய் பிசாசு, பில்லி சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துருக்கிறேன்னு சொன்னால் அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். அன்றைக்கே செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பைசா ரெடி பண்ணின்னு வந்து கூட செஞ்சுக்கலாம். முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அங்கேருந்து வரீங்க, இல்லை ரொம்ப லாங்கிலேருந்து வரேங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ செலவாகுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான செலவுகள் சொல்கிறோம். பாருங்கள், சாமி ஆடிட்டுருக்கு. சாமி ஆடி வந்து அவங்களுக்கு வந்து அளவு போடுறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டில் இருக்குது, சாமியே வாப்பரப்பு சொல்ல முடியாமல் இருக்குது.
கட்டு போட்டு விட்றாங்க. தொழில் ரீதியாக பிரச்சனை ரீதியாக எதிரிகள் வந்து கட்டு போட்டு விட்டுறாங்க. மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா அம்மா போனதுக்கப்புறம் வந்து கெட்ட சக்தியானது உள்ளே வந்துடுது. அவங்க வந்து உடம்பு ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, நிறைய குழப்பங்களா. ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நல்லா தெம்பாக இருந்தேன், பேசினேன். இன்றைக்கி அம்மா என்னை விட்டு விலகணுன்னு எனக்கு வந்து கை கால் வலி, உடம்பு வலி, எல்லாமே எரிச்சல் எல்லாமே நடக்குது. ஏன்னா வந்து செய்வினை என்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பாதிப்பானது உடல் ரீதியாக பாதிப்பு வந்திருக்கு. அதான் சாமி ஆடிக்கிட்டு இருக்குது. சாமி ஆடி வந்து அளவு போடுறாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து சாமியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க அக்னி கூடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து ஜோடிச்சுட்டு வந்து அளவு போட்டு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. என்னன்னா அந்த உயிர் சக்தியானது அம்மா கிட்டேருந்து இங்கேருந்து போனால் எல்லா ஊருக்கும் வருவாங்கன்ற ஒரு ஐதீகம். அதனால தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அம்மா வந்து உக்கிரமாக ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்தின முறையாக யார் செய்கிறாங்க, அவங்ககிட்ட யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற பதிவெல்லாம் கேட்டுக்கலாம். நீங்கள் செய்யணுங்களும் அவசியம் இல்லை. என்னோடய நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையாக இருக்குது சார், இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான முடிவுகள் சொல்கிறோம். நீங்கள் செய்யணும் செய்யாது அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா வந்து தெளிவு பண்ணிக்கிட்டு ஒரு பரிகாரம் பண்ணால் ஒரு தெளிவோடு பரிகாரம் பண்ணிக்கணும். அந்த பரிகாரம் பண்ணும்போது என்ன பண்ணோம், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மறுநாள் தான் இங்கே வரணும். அதான் அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அம்மாவுக்கு வந்து அளவு போட்டு அங்கேருந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அம்மாவுடைய சிலையை வந்து இங்கே வச்சு இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல தான் இருந்துகிட்ருக்கீங்க. இது என்ன ஏது, எப்படி பண்ணால் தீர்வு கிடைக்கும், இதுக்கு என்ன செய்யலாம், அதெல்லாம் ஒரு 2000 அட்லீஸ்ட் ஒரு 2000 கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பண்ணுறது என்றைக்கு வேணாலும் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ செலவாகும், ஏன்னா கேரண்டி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா எல்லாத்தையும் கேட்டுங்க. ஏன்னா நாங்கள் காசு வாங்கினாவே அவங்கள யோசனை பண்ணி தான் வாங்குவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குறைவாக நான் கொடுக்குறேங்க, கம்மியாக தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் கம்மியானா வந்து எவ்வளோ எங்களால் முடியுமோ அதுதான் பண்ண முடியும். கம்மி பண்ணிட்டா நாளைக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது நாங்கள் அதுக்கேற்ற பதில் தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்டணும், பேய் ஓட்டிட்டு மறுபடியும் சாமியாக இருக்கணும். ஒரு சில மிஸ் ஆகி போச்சுன்னா கூட மறுபடியும் திருப்பி பார்க்குறதுக்கு அந்த காசு தான் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோமேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களால அவங்ககிட்ட திருப்பி கேட்கவே முடியாது, அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கஷ்டத்தோடு வந்திருக்காங்க, பிரச்சனையோடு தான் கேட்டுட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்படின்னும்போது நம்ம திருப்பி அவங்ககிட்ட காசு கேட்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் ஒன்ஸ் பேசுகிறோன்னு சொன்னால் இதுதான் எங்கள் ரேட்டுங்க, இந்த ரேட்டுக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மறுபடியும் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம், எங்களை வந்து பார்க்கலாம். இந்த பிரச்சனை ஏங்க ஒன்றும் தீர்வு கிடைக்கலன்னு எங்களை கேட்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் ஓட்டிட்டு அம்மா வேலைக்கு முழுசாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கணுன்றதை நம்பி வாங்க. மலையனூர் போனால் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையோடு வாங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவோம். ஆனால் பல பேர் வந்து ஃப்ராடு பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க, பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாதி வேலை தெரியும், பாதி வேலைகள் தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தான் பண்ண தெரியும். மறுபடியும் கேட்டால் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வர்ற என்னத்துக்காக வந்திருக்கீங்க, எந்த பிரச்சனையும் வந்தால் அந்த முழு தீர்வும் கிடைக்கிறதுக்காக நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது சக்கரம் போட்டிருங்க பாருங்கள், இது கட்டு உடைக்கிறதுக்காக போடுறது. அவங்களுக்கு வந்து சாமியை வரல, மருள் ஆடுதே தவிர வாப்பிறப்பு வரலன்னு சொன்னால் உட்கார வச்சு அவங்க கட்டு உடைப்போம். கட்டு உடைச்சி அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு போட்டோம்னா சாமி வந்து ஆவேசமாக ஆடும். இது வரைக்கும் எத்தனை அளவு போட்டிருக்கீங்கன்னு கேட்போம், இல்லை புதுசாக எத்தனை அளவு வாங்க போகிறோன்னு கேட்போம். நிறைய பேர் சாமி ஆடிட்டுருக்கீங்க, அவங்க அளவு போடாமல் இருக்கிறீங்க. அளவு போட்டுங்க. அம்மா நல்லபடியாக நம்ம கூட இருக்கும் போதே அளவு போட்டுங்க. எத்தனை அளவு போடலாம் என்ன எதுன்னு கேட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுங்க. அப்போ தான் நிரந்தரமாக இருப்பாங்க. இல்லைனா கட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னால் திருப்பியும் வந்து உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, அப்புறம் உடம்பு பிரச்சனையாக தான் வருவீங்க. அதனால் வந்து சாமி நல்லபடியாக இருக்கும் போதே அம்மாக்கிட்ட எத்தனை அருள்வாக்கு கொடுக்கலாம், எத்தனை அளவு போடலாம், போட்டால் நீ வந்து அருள்வாக்கு வந்து கடைசியாக சொல்லணும், கரெக்டாக நீ சொல்லக்கூடிய அருள்வாக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அளவு போடலாம். அதான் அம்மா ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பக்தர்கள் அத்தனை பேர் வந்து கேட்குறாங்க. இந்தமாரி வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டாலும் எக்கச்சக்கமாக வந்துடுறாங்க. அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றது தவிர்க்கிறதுக்கு எதுக்குன்னு சொன்னால் ஃப்ரீயாக கேட்கலாம். நம்ம பிரச்சனையோட தான் வரீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பம்பை சவுண்டில் ஒன்றும் கேட்காது. எவ்வளோ கூட்டங்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் நம்ம கேட்கணுன்னு வரோம். கேட்கும் போது எப்படி தெரியும்? அதனால் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, வெள்ளிக்கிழமை வராதிங்க, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அமாவாசை இந்த டைம்லாம் வராதிங்க. மற்ற எல்லா நாளும் வரலாம். மற்ற எல்லா நாளும் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 10 பேர் இன்றைக்கி 20 பேர் பார்க்குறோம் பரிகாரங்கள் இவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அம்மா என்ன மாதிரி அருள்வாக்கு கொடுத்துன்னு எங்களுக்கே தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் கேட்டுட்டு போகிறீங்க. 20 பேர் கேட்டாங்கன்னா 20 பேருக்கு என்ன மாதிரி சொல்லிச்சு அம்மா அப்படின்றது எங்களுக்கு ஞாபகத்துக்கே வச்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் கேட்டுட்டு போகிறவங்க அம்மா இத்தனை கலசம் வைக்க சொல்லியிருக்கு, இத்தனை பண்ண சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். இல்லைனா எங்களுக்கு தெரியாது.
அந்த ஞாபகத்தை வச்சுருக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். டெய்லி பார்த்தீங்கன்னா 10 கேஸ் 20 கேஸ் பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. டெஸ்ட்டு பண்ணும் போதே உங்களுக்கு அம்மா என்ன சொல்லுதோ அது வந்து சொன்னீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கதா சரி ஓகே. ஏன்னா பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாவு பெண் பாவு பிடிக்கிறோம். அது வந்து முஸ்லீம்கிட்ட செஞ்சுருக்காங்களா இந்துக்கிட்ட செஞ்சுருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம பரிகாரம் பண்ணணும். முஸ்லீமுக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும், இந்துக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் யார்கிட்ட பண்ணியிருக்காங்க, யார் மந்திரவாதிகிட்ட பண்ணியிருக்காங்கன்னு அம்மாக்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது எங்களுக்கு தெரியாது. அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி இருக்குமா, நீங்கள் வரும்போது இது மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பரிகாரங்கள் பண்ண முடியும். பரிகாரம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே வந்துடணும். 10 மணிக்குள்ளே வந்துடணும். சாப்பிடாமல் வரணும். ஒரு துணியை வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா பரிகாரம் பண்ணணும்னு வந்துட்டேன்னு சொன்னால் மாற்றிக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்துடணும். மேற்கொண்டு அந்த அம்மா வந்து குடும்பத்தோடு உட்கார செய்ய சொல்லியிருக்குதா, இல்லை தனி நபருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதா, இல்லை தனியாக உட்கார வச்சு செய்யலாமா அப்படின்றது அம்மா சொல்லுவோம். அதனால் வந்து அதுக்கு முன்கூட்டியே கேட்டுட்டு போகணும். அந்த வீட்டில் இருக்கிற மண்ணை கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது. அங்கே பரிகாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். அம்மா நான் இதுமாரி பிரச்சனையோடு அங்கே அந்த கோயிலுக்கு போனால் மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வரமா, பரிகாரம் பண்ண போகிறோமா, எனக்கு கூட இருந்து நீயும் எனக்கு கூட இருந்து அருள்பாலிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு கேட்டுட்டு, ஏன்னா அவங்ககிட்டையும் ஒரு நம்ம வந்து போகிறதுக்கு கேட்குறோம். ஏன்னா அவங்க குலதெய்வம் இல்லாமல் எந்த கோயிலுமே இல்லை. குலதெய்வம் வந்து அருள் தேவை. ஏன்னா நம்ம இந்த தெய்வம் இந்த நமக்குள்ளே இந்த அங்காளம்மனே நம்ம கூட இருந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அம்மா நான் இதுமாரி பரிகாரத்துக்கு போகிறேன், எனக்கு கூட இருந்து நீ தான் வழி நடத்தணும், இந்த பரிகாரம் நல்லபடியாக சிறப்பாக எனக்கு முடிச்சு கொடுக்குமான்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிறைய இப்போ கோயிலே மறந்துருக்குறாங்க, எந்த கோயிலையும் தெரியாமல் இருக்கிறாங்க. சாமி அவங்க குலதெய்வம் எதுன்னே தெரியல, கட்டில் இருக்குது. இன்றைக்கி பிரச்சனை எக்கச்சக்கமாக 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம்லாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்காங்க. இது தெளிவே இருக்கிறாங்க, தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த தெளிவு தெரியறதுக்கு தான் என்ன குறைபாடு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அருள்வாக்கு தான் கேட்டு கண்டுபிடிக்க முடியும். நாங்களே எங்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகம் வந்துச்சுன்னா அம்மாவை கேட்டு தான் செய்வோம். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனையோடு வந்திருப்பீங்க, எந்த இடத்துல குறைய விட்டுருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பிணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்டத்தட்ட பிணங்கள் வந்து அங்கே எரிக்கிறாங்க. நிறைய பேர் அஸ்தியை கரைக்கிறாங்க. எதுக்கு காரணம் சொன்னால் அந்த கங்கையில் போய் கரைச்சோம்னு சொன்னால் மீண்டும் அவங்க வந்து உற்பத்தி ஆவாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அவங்க பார்த்து செய்கிறாங்க. பெரியவங்களாம் இட்டு போய் தர்ப்பணம் கொடுக்குறது அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பாக யாருக்கும் செய்கிறதில்ல. அவங்க கோவப்பட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட போகிறதில்ல. அவங்க கடைசி காலம் உயிர் விடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாடு போடலை, இவன் வந்து இன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துட்டான், அதனால் இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இருக்கும் போதே அரவணைப்பு வச்சுங்க. வயசானவங்களை யாருமே கழுவி விட்டுறாதீங்க எந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து திருப்பி அடிக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது தான் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம வந்து வயசான காலத்தில் அப்பா அம்மாவை விட்டுட்டோம், அண்ணன் தம்பிலாம் நீ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க இவங்க வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக அரவணைப்பாக வச்சுருக்காங்க. நான் போடுறேன் நீ போடுறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் காசியில் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரண்ட்ஸ் அவ்வளோ பெற்றோர்கள் இட்டுன்னு போயிட்டு அவங்கள வந்து எரிக்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா மீண்டும் நம்மளுடைய குடும்பத்தில் அவங்க வம்சாவழியாக வரணும், இது ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்து செய்யணும். பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பிரச்சனைலேருந்து விடுபடலாம். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க பாருங்கள். அதனால தான் நாங்கள் மற்ற நாளில் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா, ஏன்னா அளவு போட வருவாங்க, கழிப்பு எடுக்க வருவாங்க, ஏற்கனவே பார்த்துட்டவங்களாம் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு லீவு கிடைக்குதுன்றதால எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால் அப்பாயின்மெண்ட்டுன்றது ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் அதிகமாக போடுறதில்ல, கம்மியாக தான் போடுவோம். மற்ற நாளில் வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிகாரங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து ஏன்னா அன்றைக்கி தான் லீவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க, அன்றைக்கி வந்தால் பரிகாரங்களும் பண்ணிக்கலாம். அதுவும் பரிகாரம் பண்ணுறவங்க முதல் நாள் நைட் தங்குறது ஒன்றும் சிறப்பு. ஏன்னா சுடுகாட்டு கோயில், இது வந்து சுடுகாட்டு எல்லையில் படுக்கிறது நமக்கு சிறப்பு. இந்த கோயிலில் வந்து படுத்து எஞ்சி காலையில் எஞ்சி அம்மா கோயிலை சுற்றி வந்து அம்மா நான் பரிகாரம் பண்ணிவிட்டு போகிறோம்மா, எனக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணுமா, நானும் பல இடத்துங்களில் போய் பார்த்துட்டு வந்துடுமா, எனக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கல, அதனால் இந்த வீடியோ பார்த்தேன் அம்மா மூலிமா போனால் நல்லது நடக்கும்னு நினச்சி தான் வந்துட்டுருக்கேம்மா, அதனால் வந்து எனக்கு வந்து நிரந்தரமாக தீர்வு கொடுமான்னு சொல்லிட்டு அம்மாவை வேண்டுங்க. அம்மாவை நேர்த்திக்கடன் வச்சுங்க. ஒரு பரிகாரம் முடிஞ்சவொடனே கூட நேர்த்திக்கடன் வச்சுக்கலாம், அங்கே பிரகாரம் வரலாம். என்ன வேணுமோ நீங்கள் மடிப்பிச்சை ஏந்தலாம், கஞ்சுரி வேஷம் போடலாம், அடிப்பிரதர்ஷனம் போடலாம், முட்டி போடலாம். இந்த நேர்த்திக்கடன் எதனா ஒன்று வச்சுங்க. அம்மா நான் இதுக்காக வந்திருக்கேன், நான் இந்த கஷ்டங்கள் இப்போ எனக்கு வந்து நிவர்த்தி ஆகி சந்தோஷமாக இந்த இடத்துக்கு வரணும், நான் அந்த இடத்த வந்து எனக்கு உருவாக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து பலன் தருவாங்க. அதுமாதிரி 10 பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி போடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானங்கள் வாங்கி கொடுக்குறத பழக்கமாக வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவைப்படுது அன்னதானங்கள். வயசானவங்களுக்கு கொடுங்க, யார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க. மேற்கொண்டு கோயிலுக்கு போகும்போது வெள்ளம்லாம் வாங்கிட்டு போங்க. வெள்ளம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும். ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் வந்து கடைபிடிச்சினாவே நமக்கு பிரச்சனைலேருந்து விடுபடலாம். தேங்காய் வந்து ஒரு 5 தேங்காய் வாங்கிக்கோங்க. 5 தேங்காய் வாங்கி உடச்சி அதில் வந்து பசுமாட்டு நெய்யும் திரியும் போட்டு ஏற்றி உட்காந்து ஆர்ப்பாட்டமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கோ மனசார வேண்டிய அந்த எரியிற வரைக்கும் உட்காந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, இந்த பிரச்சனைக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன், எனக்கு அதனால் இந்த கஷ்டங்கள்லேருந்து எனக்கு விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஒரு மணி நேரமாவது உட்காரணும். உட்காந்திங்கன்னா தான் நம்மளோட குறைகள் சொல்லிக்கிட்டே வரணும். அது மந்திரம் மூலியமாக சொல்லலாம், இல்லை பிரச்சனையாகவும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே வரலாம். வேண்டிக்கிட்டே வந்து அந்த 1 மணி நேரம் தீபம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எழுந்துருங்க. அந்த தேங்காவை அப்படியே விட்டுடுங்க. இது எல்லாமே வழிபாட்டு முறையில் சிறப்பாக இருக்கும். இந்த பௌர்ணமி டைம்லையும் செய்யலாம், அமாவாசை டைம்லையும் செய்யலாம், எந்த டைம்லலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் செய்யலாம். அது மாதம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பலன் இரட்டிப்பாக இருக்கும். ஒரு தேங்காய் வந்து 5 தேங்காய் வாங்கி அதை உடச்சி அதில் வந்து பசுமாட்டு நெய் வந்து திரி போட்டு ஏற்றி உங்கள் குறைகளை வந்து சொல்லணும். அதில் வந்து முழு தீர்வு கிடைக்கும். 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தரும். என்னோடய நம்பருக்கு எந்த விஷயத்துக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், ரூம்ஸ் எடுத்துக்கலாம். என்ன தேவை இருக்கோ, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோ அந்த பிரச்சனையை நினச்சி என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு அத்தனையுமே நாங்கள் பதில் கொடுத்துட்ருக்கேன். வர்றவங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் போடாமல் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, எங்கள் கிட்டே வந்து கோயிலுக்கு கிட்டே வந்துட்டுங்க, கோயிலாண்ட வந்துருக்குங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து நாங்கள் 12-1 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரங்கள் இருந்தால் பரிகாரம் பண்ணுவோம், இல்லை ஒரு சிலர் வந்து அனுப்பிச்சி விட்ருவோம், போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வந்து பரிகாரம் பண்ணுறவங்க காலையிலே வந்தாங்கன்னா 12-1 மணி 2 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம். ஏன்னா 2 மணிக்கு மேலே 3 மணிக்கெலாம் வராங்க. 3 மணிக்கு வரும்போது யாரும் இருக்க மாட்டோம், அருள்வாக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் வந்து வெளி இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். எங்கள் கேங்க் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து கிளம்பிடுவாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் பார்ப்போம். அதனால் ஒரு 3 மணிக்கு மேலே வரீங்கன்னு சொன்னால் நைட் தங்கிடலாம். நைட் தங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்துட்டு உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்டுட்டு போயிடலாம். அந்த டைமில் ஏன்னா அந்த டைமுக்குள்ளே வந்து ஆள் செட் பண்ணி எல்லாருமே வர்றதுக்குள்ளே இதுவாகும். அதனால தான் வந்து நீங்கள் மறுநாள் காலையில் வந்து வந்துருங்கன்னு சொல்கிறோம். இல்லை நைட் வந்து தங்கிட்டிங்கன்னா காலையில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து நிறைய வேஷத்தோடு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க சாமியார்கள் அந்த வேஷம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருப்பாங்க. கஞ்சிரி வேஷம் போடுறது, கபால வேஷம் போடுறது, நேர்த்திக்கடனுக்காக ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதுவும் சுற்று வட்டாரத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற தலம் வந்து மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி தான். அதனால் சுற்று வட்டாரத்துக்கு அத்தனையுமே வந்து அம்மா பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் பக்தர்கள் அத்தனை பேரும் வந்துட்டுருக்காங்க. பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், சென்னை, பெங்களூர் இது எல்லாமே வந்து ஒரு சுற்றி இருக்கிற ஒரு அரவணைப்பு. அதுபோல் அமாவாசை டைமில் தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியல, அதனால் ஞாயிற்றுக்கிழமை போனாவா சாமி தரிசனம் லீவு அன்றைக்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள். ஒரு நாள் உள்ளே போய் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரமாக தான் ஆகிடும். ஒரு 4 மணி நேரம் நின்று வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு 4 மணி நேரம் தான் பஸ்ஸில் வருது. நம்ம 4 மணி நேரமாக லைனில் நிற்கிறோன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து வெத்து நாளில் வாங்க. வெத்து நாளில் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சாமி தரிசனம் இருக்கும். வந்து கேட்டுகிட்டே வரலாம். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, ஐயா நான் வரலான்னு இருக்கேன், இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க முடியுமா, ஃப்ரீயாக இருக்குமான்னு கேட்டுட்டு வரலாம். ஏன்னா வந்து கூட்டமாக இருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு வர்றது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து ஏன்னா 100க்கு 20 பேர் 30 பேர் தான் பார்க்குறாங்க, 70 பேர் வந்து பார்க்குறதில்ல. அதனால் ஒரு பிரச்சனையாக வரும். அந்த கேள்விக்கு அம்மாக்கிட்ட அருள்வாக்கும் கேட்டுக்கலாம், சாமி தரிசனமும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் சாமி ஆடிக்கிட்டு இருக்குது, இந்த சாமிக்கிட்ட தான் நம்ம கேட்போம். அம்மாக்கிட்டே கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, அம்மாவே ஆடி சொல்லும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அருள்வாக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துங்கிறவங்கக்கிட்ட கேட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க. பம்போடுக்கு வச்சு அம்மா வர வச்சு அம்மாவுக்கு மூலியமாக கேட்டு தெரிஞ்சுங்க என்ன பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையை என்ன தீர்வு பண்ண முடியும், என்ன தீர்வு பண்ணால் நமக்கு வந்து அதில் வந்து பிரச்சனைலேருந்து விடுபடலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க. இன்றைக்கி அதிகபட்சம் வந்து நேர்த்திக்கடன் வச்சுங்க. அம்மாக்கிட்ட வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்காட்டாலும் அம்மாக்கிட்ட வந்து நேர்த்திக்கடன் வைங்க. முழு மூச்சாக வந்து நம்ம வந்து அம்மா வணங்குங்க. காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க பழங்க.
3 மணிலேருந்து 4 மணிலெல்லாம் எழுந்திருக்க பழங்க. டெய்லி எழுந்து அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, இந்த பிரச்சனை எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து பிரச்சனை ஓவராக இருந்துகிட்ருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்க தெரியல, நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு. தொழிலில் தடை, பொறாமை, பொச்சரிப்பு, இது எல்லாமே விலகணும்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க. எழுந்து அம்மா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நான் யார்கிட்டையும் வந்து எந்த வித பிரச்சனையும் போகல, ஆனால் என்னை வந்து பிரச்சனையாக நினச்சி நிறைய பேர் பார்க்குறாங்க, இதுமாரி பண்ணிட்டுருக்காங்க, அது எல்லாமே நீயே பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு அம்மாவை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 6 மணி உட்காந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமாவது உட்காரணும். நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் மூல மந்திரங்கள்லாம் உச்சரிக்கலாம். இல்லை உங்கள் பிரச்சனையை கூட நினச்சி உச்சரிக்கலாம். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதி தானே. அற்புதமான மந்திரங்கள், திருமூலர் எழுதிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துள்ளே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சிவசிவன்றதை வந்து 12 தடவை வந்து வச்சுருப்பார் ஒவ்வொரு இதுக்குமே. அது வந்து நீங்கள் வந்து தினசரி வந்து நீங்கள் அதை சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு 10 தடவை 12 தடவை சொன்னீங்கன்னா போதும். 108 மந்திரங்கள் அது உள்ளே இருக்குது, அடங்கியிருக்கு. அதனுடைய அர்த்தங்களும் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். அர்த்தங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காரு. எல்லாம் கணபதி மந்திரங்கள் எல்லாமே மந்திரங்களாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் பிரச்சனை வைக்கலாம். 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திரன் இளம்பரை போடும் ஈட்டினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றனே. இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உச்சரிக்கலாம். மந்திரங்கள் மேற்கொண்டு இன்னும் சின்ன சின்ன மந்திரங்கள் கேளுங்க. நமசிவாய மந்திரங்கள் இருக்குது, சரகண பவம் மந்திரங்கள்லாம் இருக்குது. எந்த மந்திரங்கள்னாலும் நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம பதிவுகள் கொடுத்துட்டே வரணும். கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ தான் அம்மாவுக்கு கேட்டுட்ருக்காங்க பாருங்கள். அம்மாவை கேட்குறதுக்காக தான் இவ்வளோ பேர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கேட்க முடியாதுன்னு தான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை டைமில் வராதிங்க, கூட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே கேட்டிருப்பாங்க, அளவு போகணுன்னு வரவங்க, கஞ்சுரி வேஷம், இந்த மாதிரி சாமி தரிசனம் வேஷம் போடுறவங்க தான் வருவாங்க. கேட்கணுன்னு வரவங்க சாதாரண நாளில் வாங்க. சாதாரண நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் பிரச்சனை, எதனால் கஷ்டங்கள் வந்தது, இத்தனை வருஷமாக ஏன் கஷ்டங்கள் நமக்கு மாறாமல் இருக்குது சொல்லிட்டு அம்மாவுக்கிட்ட கேட்கலாம். அதுக்கு 2000 ரூபா நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். பம்பு உடுக்க வச்சு இந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட 2000 ரூபா வாங்குகிறோம். அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பரிகாரங்கள் எப்போ பண்ணலான்றது கேட்டுகிட்டு போகலாம். நீங்கள் பரிகாரம் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுறது. அது ஒரு மாதத்துலேயோ சரி, ஒரு 10 நாள்லேயோ சரி, எப்போ வேணாலும் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த காலி இடத்துல வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம், மற்ற பிரச்சனை, தொழில் தடை, இது எல்லாமே வந்து ஜாதக ரீதியாக ஒரு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பேய் பிசாசு, பில்லி சூனி, ஏவல், செய்வனை கோளாறு, இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய உட்கார சாமியை வர வச்சு அது மூலிமா கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு உண்டான தீர்வுகள் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை, சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இதுதான் மந்திரக்கட்டு, உடற்கட்டு மந்திரங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த உடற்கட்டு மந்திரங்களை வந்து தினசரி 10 தடவையாவது 11 தடவையாவது சொல்லுங்கள். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். 11 அதாவது ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து இந்த மந்திரங்கள் சொன்னாவே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ச்சியாக சொல்லிட்டு வாங்க. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.